ஊருக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு பண்ணை வீடு. நிறைய மரங்கள் இருக்குது. சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப அருமையாக. அந்த பண்ணையாருக்கு அந்த ஊரில் ரொம்ப பேரும் புகழும். ஏன்னா உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர். மற்றவங்களுக்குலாம் உதவி செய்வார். ஏழை மாணவர்களுக்கு உதவுவார். இல்லாத ஜனங்களுக்கு உதவி செய்வார். எல்லாருக்குமே உதவி செய்வார். அதனால் அந்த ஊரில் அவருக்கு நல்ல ஒரு பேர். தங்கமான மனுஷன் அப்படின்ட்டு அவருக்கு நல்ல பேர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, நண்பர் வீட்டுக்கு போயிருக்கார், பக்கத்து ஊருக்கு. அவர் வீட்டில் ஒரு மைனா வளர்த்துருக்காரு. அந்த மைனா ஏதோ பேசியிருக்கு. உடனே இவருக்கு மைனா மேலே ஒரு ஆர்வம். நம்மளும் ஒரு மைனா வாங்கி வளர்க்கலாமே அப்படின்ட்டு அந்த யோசனையில் வீட்டுக்கு வராரு. சொல்கிறாரு வேலைக்காரங்கிட்ட, எப்பா ஒரு மைனா வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, எங்கேயாவது ஒரு மைனா குட்டியாக ஏதாவது கொண்டு வாங்க, நம்ம குட்டியில் இருந்தால் வளர்க்கலாம். அது கிடைக்கும் அப்படின்ட்டு வேலைக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, அதை ஒருத்தங்க போய் எடுத்துகிட்டு ஒரு குட்டி நல்லா அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க. பார்த்து ரசிக்கிறார். நல்லா இருக்கே, நான் இந்த மைனாவை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியுமா, சொல்லுங்கய்யா. நான் அடைச்சி வைக்க மாட்டேன், நல்லா ஃப்ரீயாக சுதந்திரமாக வளர்க்க போகிறேன். இந்த பாரு நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கா வாசலில், அந்த கிளையிலே வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு நல்லா தாழ்வான ஒரு கிளை, அதில் கொண்டு அந்த மைனா குஞ்சை வச்சு அவரே உணவு வைப்பார். மற்றவங்களெல்லாம் வைக்க விட மாட்டார், நான் தான் வைப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக. இவரே தண்ணி அந்த கிளையில் அதுக்கு எல்லாமே வைக்கப்படுது. தினம் என்ன செய்வார், அதுக்கிட்ட பேசுவார், அப்படி இப்படின்ட்டு பேசுவார். அதுவும் ஏதோ கிக்கி பிக்கின்னு கத்தும், சந்தோஷமாக போயிடுவார். இப்படியே போயிட்டே இருக்குது. நாட்கள் ஓடுது, மைனாவும் வளருது, இப்படியே போயிட்டே இருக்குது. மைனாவுக்கு இறகுகள்லாம் வளர்ந்துருச்சு, நல்லா பறக்கக்கூடிய அளவுக்கு சிறகுகள் நல்லா பறக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் அது பறக்கலை. அது அங்கேயே எப்போதும் போல் அந்த குட்டியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அங்கே ஓட இங்கே நடக்க இப்படியே இருக்குது. இவர் சிந்திக்கிறார், யார் பண்ணையார், இறகுகள் வளர்ந்தும் இது பறக்காமல் இருக்கே, என்ன இது ஒரு குறையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கவலையாகி போச்சு. அவங்ககிட்டலாம் கேட்குறாங்க, ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இதுக்கு போய் இவ்வளோ சிந்தனை பண்ணுறீங்க, விடுங்க அது சரியாக போயிடும். இல்லை இது பறக்கிறத நான் பார்க்கணும்ல, பறவைனாலே பறக்கணும்ல, அது பறந்து போக வேணாம், அப்படியே போயிட்டு திருப்பி கிளையில் உட்காரலாம்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட இயல்பே பறக்கிறது தானே, அதனால தான் நான் அதை கூண்டில் அடைக்காமல் வளர்த்தேன் அப்படின்ட்டு ரொம்ப துக்கமாக இருக்கார். நிறையா பேர்ட்டு கேட்குறாரு, இதை பறக்க வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்களேன். அவங்களுக்கு 1008 வேலை. என்ன ஐயா இதிலே அப்படியே மூழ்கி போயிட்டாருன்ட்டு அது அப்படியே போயிட்டாங்க. காலப்போக்கில் அப்படியே போயிடுச்சு. இதை கேள்விப்பட்டு இதில் துக்கமாயிட்டார். அதனால் இதை கேள்விப்பட்டு இந்த ஊரெல்லாம் விறகு வெட்டி விற்பாங்கள்ல, அந்த விறகு வெட்டி ஐயா இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், ஊருக்குள்ளே இப்படி பேசிக்கிறாங்க. ஆமாம் துக்கமாக சொல்கிறார். என்னால் பறக்க வைக்க முடியும். என்ன அப்படி சொல்கிற, உன்னால் பறக்க வைக்க முடியுமா, அது சும்மா சாதாரண விஷயம் ஐயா. அப்போ நீ செய்தியா, நாளைக்கே உங்கள் மைனா பறக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் பார்க்குறாரு, காலைல தூங்கி எழுந்திரிச்சு அந்த வராண்டாவில் அப்படியே உடம்பெல்லாம் நெளிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த மைனா பாருங்கள் பறந்துட்டு ஐயாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்வைங் அப்படிலாம் ஒரு ரவுண்ட் போட்டு திருப்பி போய் கிளையில் உட்காருது பாருங்கள். மறுபடியும் அப்படியே பறக்குது, ஒரு தலையை சுற்றி வருது, கிக்கி பிக்கின்னு கத்துது, போய் கிளையில் உட்காருது. ஒரு ஆனந்தம், பயங்கர ஆனந்தம். ஆஹா, நம்ம கனவு நினைவாயிடுச்சு. உடனே அவனை கூப்பிட்டு, விறகு வெட்டியை கூப்பிட்டு, என்னையா பண்ண நீ, யாராரோ என்னமோ பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே. அவர் ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்கள், அந்த மரத்தை கவனிச்சிக்கல, மரத்தை கவனிக்கலையே, அது போய் இதில் உட்காந்துச்சு. ஆமாம், மேலே உள்ள கிளையில் உட்காந்துச்சு. என்னப்பா அந்த கிளையை காணா, அது உட்காந்துருக்க கிளையை வெட்டினேன், அது பழகின கிளையை காணாமேன்ட்டு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியா, எப்படியோ பறக்குதே அப்படின்னு சந்தோஷத்தோடு அவர் அப்படியே போனார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கூட என்ன செஞ்சிடுவோம், சில நேரங்களில் ஒரு இடத்துல தங்கிடுவோம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பறந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நம்மளுடைய கடமை, நமக்கு தனித்திறமைகள்லாம் கொடுத்துருப்பார்ல, அதெல்லாம் செய்யாமல் முடங்கி கிடப்போம் பாருங்கள். இது மைனாவுக்கு தன்னோட கிளையை வெட்ட தெரியாது, அதனால் இன்னொரு மனிதன் வெட்டினான். நம்ம மனிதராக இருக்கனால நமக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை வெட்டி போட்டு சுதந்திரமாய் பறந்து நம்மளுடைய திறமைகளை இந்த உலகத்துக்கு காமிக்கலாமே. மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம்.